கராட்டே வெங்கடேஷ்ன்ற பேர் வருது இல்ல, அதுதானே மெயின் அங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் படத்தில் அந்த கேரக்டர் வந்து உண்மையிலேயே இருந்த ஒரு கேரக்டர். எனக்கு அப்புறம் தான் தெரியும். என்னை வந்து நாகர்கோவிலில் ஷூட்டிங்க்கு கூப்பிட்டு போன போது எனக்கு தலையில எல்லாம் முக்காட்டெல்லாம் போட்டு ஷூட்டிங் ஸ்பாட் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அதே உருவத்தில் அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தாராம், சரியான சண்டியர். அவரை வந்து என்கவுண்டர்லாம் போட்டு தள்ளாங்களாம். எப்படி வந்து சில பெரிய தலைவர்களோட ஃபோட்டோ அந்த மாதிரி அவரோட ஃபோட்டோ வந்து வச்சுருப்பாங்களாம். அந்த அளவுக்கு தெய்வீகமாகவும் மதித்த சண்டியர். அந்த உருவத்தை மனசில் இப்போ எப்படி பரியாரம் பெருமாளில் வந்து இயக்குனர் சொன்னார் இல்லையா, மாதிரி சொல்கிறார், அவரோட சின்ன வயசில் நடந்த அதாவது காலேஜ் அந்த கேரக்டர்லாம் மனசில் வச்சு தான் பண்ணேன். அதே மாதிரி வெயில் கேரக்டரும் ஒரு உண்மையிலே இருந்து அப்படி இருந்த ஒரு ஆளோட ஒரு நபரோட கேரக்டர். என்ன ஒன்று, இந்த பரியாரம் பெருமாளுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் சில பேர் இந்த கொலகார தாத்தான்ட்டாங்க. அது நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல இருக்கு. டேரக்டர் உண்மையில் நல்ல டைப்பு. நான் கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு காரணம். அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக காமெடி உருவானது காரணம். சில டைலாக்ஸ் வந்து நான் என்னோட ஓன் டைலாக்ஸ் போட்டேன். நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ்லேயே அஃப்கோர்ஸ் சுழல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சீரியஸ் கேரக்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரு காமெடி கலந்த ஒரு கேரக்டர்னா ஆக்சிடென்டல் ஃபார்மர்ல மட்டும்தான் நீங்க பண்ணதுன்னு நினைக்கிறேன் நான். எங்காலுன்னு சொல்லிட்டு எனக்கு பேரே கிடையாது. ஆமா, எங்காலு மட்டும் தான் சொல்லுவாங்க, மற்றவங்க எல்லாரும் பெரியவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிப்பாங்க. அந்த கேரக்டர் நேம் நீங்க நடிச்ச நிறைய படத்துக்கு கேரக்டர் நேம் இல்லாமே இருந்திருக்குல்ல சார்? இதுலயும் மேஸ்திரி தான் சொல்லுவாங்க, பரியாரம் பெருமாள்லயும் பேர் கிடையாது. நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க, நீங்க இது நம்மளுக்கு ரீச் நல்லா வந்த இதுக்கெல்லாம் கேரக்டர் நேமே இல்லையே அப்படின்னு. கராட்டே வெங்கடேஷ்ன்ற பேர் வருது இல்ல, அதுதானே மெயின் அங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் படத்தில் அந்த கேரக்டர் வந்து உண்மையிலேயே இருந்த ஒரு கேரக்டர். எனக்கு அப்புறம் தான் தெரியும். என்னை வந்து நாகர்கோவிலில் ஷூட்டிங்க்கு கூப்பிட்டு போன போது எனக்கு தலையில எல்லாம் முக்காட்டெல்லாம் போட்டு ஷூட்டிங் ஸ்பாட் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அதே உருவத்தில் அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தாராம், சரியான சண்டியர். அவரை வந்து என்கவுண்டர்லாம் போட்டு தள்ளாங்களாம். ஸோ அது கேரக்டரை அக்செப்ட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு தெரியாது. ஓகே, அதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். அங்கே ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் தெரியும். அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா, இல்லை சார் இந்த ஊரில் அந்த ஊரில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் அவரோட ஃபோட்டோலாம் வச்சு எப்படி வந்து சில பெரிய தலைவர்களோட ஃபோட்டோ அந்த மாதிரி அவரோட ஃபோட்டோ வந்து வச்சுருப்பாங்களாம். அந்த அளவுக்கு தெய்வீகமாகவும் மதித்த சண்டியர். பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் பேரெல்லாம் எல்லாம். ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கேரக்டர் அந்த உருவத்தில் நான் இருந்திருக்கேன். அந்த உருவத்தை மனசில் இப்போ எப்படி பரியாரம் பெருமாளில் வந்து இயக்குனர் சொன்னார் இல்லையா, மாதிரி சொல்கிறார், அவரோட சின்ன வயசில் நடந்த அதாவது காலேஜ் அந்த கேரக்டர்லாம் மனசில் வச்சு தான் பண்ணேன். அதே மாதிரி வெயில் கேரக்டரும் ஒரு உண்மையிலே இருந்து அப்படி இருந்த ஒரு ஆளோட ஒரு நபரோட கேரக்டர். அதனால அதுலயும் எனக்கு பேர் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் சூப்பராக இருக்குது. ஏன்னா கேரக்டர் பேர் இருந்தால் அந்த கேரக்டர் வச்சே தான் அப்புறமா அவங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ அதனால உங்களுடைய பேரை வந்து எல்லாரும் டக்குன்னு சொல்கிற விதமாக இருக்கு. என்ன ஒன்று, இந்த பரியாரம் பெருமாளுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் சில பேர் இந்த கொலகார தாத்தான்ட்டாங்க. அது நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, சோ நீங்க பண்ணதுலே காமெடி கேரக்டர்ன்றது உங்களுக்கு எப்படி இருந்தது? காமெடி ட்ராக் கலந்த முதல்ல தெரியல, அது காமெடி கேரக்டர் மாதிரி தெரியல. அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் என்னோட டைலாக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன டேரக்டர் உண்மையில் நல்ல டைப்பு. நான் கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு காரணம். அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக காமெடி உருவானது காரணம். சில டைலாக்ஸ் வந்து நான் என்னோட ஓன் டைலாக்ஸ் போட்டேன். அதில் பரவாயில்ல, நீங்கள் பரவாயில்லையே, நீங்கள் அடுத்த டிஸ்கஷன்லாம் அவங்களை கூட்டுக்கலாம் போல் இருக்கு அப்படின்னாரு. ஐயா அதுக்கெல்லாம் கூடாதீங்க, டைம் இல்லை, எனக்கு தொழில் இருக்குது, அதான் சொன்னீங்கன்னா அது நான் செஞ்சுக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி வேற ஒரு 100 படத்தில் ராஜபீமான்னு ஒரு படம், இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஓகே, ஆரோ தாய்லாண்டெலாம் கூப்பிட்டு போய் என்ன அதில் ஒரு நான் KS ரவிக்குமார் நானும் காம்பினேஷனில். ஓகே, ஃபுல்லாக மந்திரங்கள். அந்த டைரக்டர் நல்ல உண்மையில் நல்ல டைப்பு. அவர் சார் இந்த சான்ஸ்கிரிட் மந்திரங்கள்லாம் அவங்களுக்கு வருமா உச்சரிப்பு? பண்ணலாமே. கடைசியில் அத்தனை மந்திரங்களும் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இது எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், அது வேறு விஷயம். அப்போ தான் சொன்னேன், சான்ஸ்கிரிட் உச்சரிப்புலாம் நல்லா இருக்கே சார் அப்படின்னு.
கொஞ்சம் கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு. இப்படி என்ன கற்று கொஞ்சம் எம்ஏ சன்ஸ்கிரிட் தான் பண்ணேன் அப்படின்னு. ஆஹா அப்படின்னு. தெரியாம நம்ம கேட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அவர் முதல்ல தெரியல அவருக்கு. ஆ, ஆ. அதான் அப்புறம் தான் என்ன திடீர்னு சான்ஸ்கிரிட்லன்னு ஒரே இது, யாராவது ஒருத்தர் நீ இதை செய்யாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அது செஞ்சு செய்யணுன்ற ஒரு இது ஆசை எனக்கு உண்டு. இது வந்து கண்டினியூஸாக ஒரு 2-3 தலைமுறையே நம்மளை வந்து படிக்காதேன்னு இருக்காங்க. அப்போ என்னதான் இருக்குன்னு படித்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். படிக்க ஆரம்பித்தேன். அப்படி யார் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு? நம்மளை படிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நம்ம நாட்டுக்காரர் இல்லை அப்படின்ட்டு நான். யாருங்க? மேக்ஸ் முல்லர் தான் அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு காரணத்தையும் சொன்னேன். இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு 8-10 தலைமுறையாக ஒரு ப்ரீஷியஸ் ஒரு ஜுவல்லோ இல்லை ஒரு சிலையோ இருக்குது. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உனக்கு அந்த ஜுவல்லை வச்சுக்கிறதுக்கு யூ ஆர் நாட் குவாலிஃபைடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கோவம் வரும்ல. அந்த மாதிரி நம்மளோட நாட்டில், இந்த பாரத திருநாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் வளர்த்து ஏதோ எப்படி வளர்த்தாங்கங்கிறது நமக்கு தெரியாது. வளர்த்த ஒரு லாங்குவேஜை இந்தியன்ஸ் ஆர் நாட் குவாலிஃபைட் டு ஹாவ் சான்ஸ்கிரிட் ஆஸ் ஒன் ஆஃப் தர் லாங்குவேஜஸ் அப்படின்னு மேக்ஸ் முல்லர் சொல்லி நம்மளை படிக்க விடாமல் பண்ணதுக்கு அது ஒரு காரணம். நான் இவங்களெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு சார்? இப்போ ஒரு 3 தமிழ் படம், 3மே புது டைரக்டர், புது ஹீரோ. ஒன்று திண்டுக்கல், ஓகே, ஒன்று துறையூர், ஓகே. ஒன்று தஞ்சாவூர் அப்படின்னு. இந்த விஜய் சேதுபதி நடிக்கிற மணிகண்டன் டைரக்ஷனில் வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டுருக்குது.